ஆனந்தி என்னை பார்க்கறதுக்கு சந்தோஷம்தான் படுவா. பாவம், அவளுக்கும் கஷ்டமா தானே இருக்கும். பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியாவது பேச சொல்லு காயத்ரி. அவ குரலை கேட்டா கூட எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். என்கிட்ட அவ போன்ல பேசினா கூட போதும். நீ கொஞ்சம் பேச சொல்றியா? கண்டிப்பா நான் சொல்றேன். அவ உங்களுக்கு ஃபோன் பண்ணுவா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. காயத்ரி, ஆனந்தி சரியாகிற வரைக்கும் நீங்க எல்லாரும் கூட இருந்து அவளை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணும். இதெல்லாம் நீங்க சொல்லணுமா அன்பு? அவ எங்க ஃப்ரெண்டு, நாங்க நல்லா பார்த்துப்போம். அவ சீக்கிரமா சரியாயி உங்களை பார்க்க வருவா. நீங்க 2 பேரும் பழைய மாதிரி சந்தோஷமா இருப்பீங்க அன்பு. நீங்க கண்டதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம தைரியமா போயிட்டு வாங்க. சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஆனந்தி கிட்ட சொல்லிடு. சரி அன்பு. வரேண்ணா. சரிப்பா, போயிட்டு வா. காலையில ஆனந்திய தேடி போனவன் இன்னும் வீட்டுக்கே வரல. என்ன பண்றான், ஏது பண்றான்? ஹாஸ்பிட்டலுக்கு போய் விசாரிச்சானா? அவங்க என்ன சொன்னாங்கன்னு ஒண்ணுமே தெரியல. போன் பண்ணாலும் அவங்க 2 பேரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு பதட்டத்துல என்ன பண்றதுன்னே தெரியல. மா, நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாதமா. அதெல்லாம் அண்ணிய பார்த்து பேசியிருப்பான். நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல 32 பல்லும் தெரியற மாதிரி ஆனந்திய பார்த்து பேசிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியலன்னு வளைஞ்சிட்டு வந்து நிக்கிறானா இல்லையான்னு பாரு. பாத்தியா, உன் புள்ள வந்துட்டான். 100 ஆயுசுமா உன் புள்ளைக்கு. டே அன்பு, என்னடா ஆனந்திய பாத்தியா, பேசினியா? என்ன சொன்னா? டே அண்ணா, அம்மா ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருக்காங்க. நீ எதுவும் பேசாம இருக்கிறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. அண்ணிய பார்த்து பேசினியா இல்லையா? அன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுதா இல்லையா? டே, ஏதாவது வாய் திறந்து சொல்லுடா. நான் இங்க ஆனந்திய தேடிக்கிட்டு இருக்கும்போது ஆனந்தி ஏதோ ரோட்ல மயங்கி அங்க இருக்கிற சாக்கடை குழிக்குள்ள விழுந்து உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்கா. ஐயோ, என்னடா சொல்ற? ஆமாமா, மகேஷ் சார் தான் அவளை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காரு. டேய், இப்ப அவ எப்படிடா இருக்கா? இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காளா? நீ நேர்ல போய் பாத்தியா? டேய் வாடா, உடனே போய் ஹாஸ்பிட்டல் அவளை பார்க்கலாம். ஆமா, இப்ப அவ ஹாஸ்பிட்டல்ல இல்லம்மா, ஹாஸ்டலுக்கு வந்துட்டா. இப்ப அவ நல்லா தான் இருக்கான்னு அவ ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. அப்படின்னா அண்ணிய நீ பார்க்கவே இல்ல? இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஆனந்திய பார்க்கல. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட உடனே அவன் எனக்கு கால் பண்ணுவாமா, என்னதாமா கூப்பிடுவா. ஆனா ஆனந்திய ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு வந்த அந்த நிமிஷத்துல இருந்து இப்ப வரைக்கும் அவ வாழ்க்கையில ஏதேதோ நடந்திருக்கு. ஆனா என்கிட்ட சொல்லணும்னு அவன் நினைக்கவே இல்லம்மா. நான் பேசுறோன்னு அவ்வளவு கால் பண்ணிருக்கேன், அவ எடுக்கவே மாட்டேங்கிறான். ஆனந்திய பார்க்காம பேசாம இருக்கிறது ஏதோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. என்னன்னு சரியா சொல்ல தெரியல. இந்த ஒரு நாள் அவளை பார்க்காம இருந்தது அவ என்னை விட்டு ஏதோ ரொம்ப தூரம் போன மாதிரி இருக்கு. டே அன்பு, என்னடா இப்படி எல்லாம் பேசுற? இப்ப என்ன, ஆனந்தி உன்கிட்ட பேசல, நீ போன் பண்ணா எடுக்கல, அதானே? நான் போன் பண்றேன், அவ எடுக்கலன்னு வையேன், காயத்ரிக்கு போன் பண்றேன், இல்ல ரெஜினாவுக்கு போன் பண்றேன், அவகிட்ட போனை கொடுக்க சொல்றேன். ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறேன்னு நான் அவகிட்ட கேக்குறேன். இந்த பிரச்சனைக்கு அம்மா இப்பவே ஒரு முடிவு கட்டுறேன். அவ ரெஸ்ட் எடுக்கட்டும், எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். பரவாயில்லடா, நான் இப்பவே பேசுறேன். சொன்னா கேளுமா.
ஒருவேளை அவ டேப்லெட் போட்டு தூங்கிட்டு இருப்பா. அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ரெஸ்ட் எடுக்கட்டும். சரி, நான் ஃபோன் பண்ணல. ஆனா காலையில நீயும் நானும் நேரா ஹாஸ்டலுக்கு போய் அவளை பாக்குறோம். ஆனந்தி கிட்ட பேசி என்ன பிரச்சனைன்னு கேட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறோம். நீ இப்படி கண் கலங்கிறது என்னால பார்க்க முடியலடா. ஆனந்தி அப்படியெல்லாம் உன்னை ஒதுக்கிட மாட்டாடா. பயப்படாம இருடா. போட்டோ இந்த மாதிரி கீழே விழுந்து உடஞ்சா அபசகுணம் நீ தான் நம்ம சொல்லுவ. ஆனந்தி இருக்கிற நம்ம ஃபேமிலி போட்டோ கீழே விழுந்து உடஞ்சிருக்கேம்மா. இதுக்கு என்னமா அர்த்தம்? ஆனந்தி ஏதாவது ஆபத்தில் இருக்கான்னு அர்த்தமா? டேய், அப்படியெல்லாம் இல்லடா. காத்தடிச்சாலோ இல்ல பாரம் தாங்காமலோ கூட போட்டோ கீழே விழறதெல்லாம் சகஜம்தான். நாம நல்லதே நினைச்சா நல்லதே நடக்கும். காலையில இதை கடையில கொடுத்து சரி பண்ணிடலாம். நீ எதுவும் மனசை போட்டு குழப்பிக்காத. நீ ரொம்ப டயர்டா இருக்க, போய் தூங்கு போ. காலையில நீ எந்திரிக்கும் போது எல்லாம் பழைய மாதிரி நல்லதாவே நடக்கும். போ. இல்லம்மா, ஏதோ தப்பா இருக்கு. டேய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ முதல்ல இந்த போட்டோவை என்கிட்ட கொடு. கொடு. நான் இத காலையில கடையில கொடுத்து சரி பண்ணி மறுபடியும் மாட்டிடுறேன். நீ ரொம்ப குழம்பி போயிருக்க. தேவையில்லாததெல்லாம் நினைச்சு உன்னை குழப்பிக்காத. போய் படுத்து தூங்கு போ. யாழினி, நீயும் போய் படுப்போ. போடா. சந்தோஷமா இருக்கிற நம்ம குடும்ப நிம்மதியை கெடுக்கிற மாதிரி ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லாம சொல்றீங்களா? பாவம், இந்த சின்ன சிறுசுங்க 2 பேரும் உயிருக்குயிரா காதலிக்கிறாங்க. ஆனந்தியும் அன்பும் ஒண்ணு சேர்றதுல எந்த பிரச்சனையும் வராம நீங்க தான் காவல் இருந்து அவங்க காதலை ஜெயிக்க வைக்கணும்.